Hi students, welcome to PP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 chapter 10 differential calculus exercise 10.3 13 y equal to 2x minus 5 whole to the power of 4 into 8x square minus 5 whole power minus cube கொடுத்திருக்காங்க. பவர்ல minus 3 இருக்கிறத நம்ம denominatorல கொண்டுட்டு வந்து எடுத்துக்கலாம். So y equal to 2x minus 5 whole to the power of 4 divide by 8x square minus 5 power 3. இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா y equal to u by v அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. இது கோஷன்ட் ரூல் ஃபாலோ பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது y dash equal to u dash v minus v dash u divided by v square. இங்கே 2x minus 5 whole to the power of 4 அப்படிங்கிறது தான் u. இது பார்த்தீங்கன்னா v. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது dy by dx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு u டேஷ் பண்ணணும். uங்கிறது 2x minus 5 whole to the power of 4. இப்போ இது பார்த்தீங்கன்னா x பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. y ஈக்குவல் டு x பவர் n அப்படின்னு இருந்ததுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்ம எப்படி எழுதுவோம், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவும் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2x மைனஸ் 5 ஹோல் டு த பவர் ஆஃப் 4 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 2x மைனஸ் 5 பவரில் 4 இருக்குது. 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 3. இப்போது இன்னரில் இருக்க 2x மைனஸ் 5 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2. 5 பண்ணுறப்போ 0 ஆயிரும். ஸோ அதை விட்டுடலாம். அடுத்தது u டேஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு v. vங்கிறது 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் கியூப். இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ u டேஷ் v முடிச்சிட்டோம். மைனஸ் அடுத்தது v டேஷ் u பண்ணணும். ஸோ 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இங்கே எக்ஸ் பவர் n அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு 8x ஸ்கொயர் மைனஸ் 5 பவர் 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 2. நெக்ஸ்ட்டு இன்னரில் இருக்க 8x ஸ்கொயர் மைனஸ் 5 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ 8x ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 வந்து 8ஓட மல்டிப்ளை ஆச்சுன்னா நம்மளுக்கு 16x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு u எடுத்து அப்படியே எழுதிடணும். uங்கிறது 2x மைனஸ் 5 ஹோல் டு த பவர் ஆஃப் 4 டிவைட் பை v ஸ்கொயர். vங்கிறது 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் பவர். ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. அது இல்லாமல் ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 3 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ dy பை dx ஈக்குவல் டு இப்போ எந்தெந்த டேர்ம் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ 2x மைனஸ் 5 ஹோல் கியூப் இருக்குது. இங்கே 2x மைனஸ் 5 ஹோல் டு த பவர் ஆஃப் 4 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நம்மளால் 2x மைனஸ் 5 எது மினிமம் பவரோ அதாவது ஸ்மால் பவரோ அதை எடுத்துக்கலாம். கியூப் வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் கியூப் இங்கே இருக்குது. இங்கே 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர்ட் இருக்குது. ஸோ ஸ்மால் பவர் அதை வெளியே எடுக்க முடியும் நம்மளால். 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் பார்க்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 4 2s are 8 நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 16 3s are 48 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நம்மளால் ஒரு 8 வந்து காமனாக வெளியே எடுக்க முடியும். ஸோ நான் காமனாக 8 வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ ரிமைனிங் டேர்மை இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் எழுதலாம். 4 2s are 8 ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். இந்த டேர்மும் இங்கே நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ இந்த டேர்ம்லேருந்து ஸ்கொயர்ட் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒரு பவர் 1 ஒன்று இருக்குது. 8x ஸ்கொயர் மைனஸ் 5 மட்டும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் பார்க்கலாம். 16 3s are 48. 48லேருந்து நம்ம 8 வந்து காமனாக வெளியே எடுத்திருக்கோம். அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். 6 8s are 48 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம வெளியே எடுத்தாச்சு காமனாக. ஸோ இந்த டேர்ம் கிடையாது.
அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் இங்கே நம்ம எழுதிக்கலாம். இங்கே 2x மைனஸ் 5 ஹோல் க்யூப் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பவரில் 1 இருக்குது. ஸோ அந்த பவர் 1 இருக்க டேர்ம் எழுதிக்கலாம். 2x மைனஸ் 5 எழுதிட்டு இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் டேர்மும் டிவைட் பை கீழே பார்த்தீங்கன்னா 8x² மைனஸ் 5 3 2s are 6 நம்மளுக்கு இருக்கும். இங்கே இருக்க ஸ்கொயர்டுக்கு பவர் 6 வந்து கேன்சல் ஆச்சுன்னா இங்கே பவரில் நம்மளுக்கு வந்து 4 கிடைக்கும். 8 2x minus 5 whole cube divide by 8x squared minus 5 whole to the power of 4 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸ் பார்க்கலாம். 8x squared minus 5 இந்த minus 6x எடுத்து மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 6 2s are 12x squared கிடைக்கும். Then minus into minus plus 6 5s are 30x. Next இங்கே 8x squared இங்கே minus 12x squared இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதலாம். 8 into 2x minus 5 whole cube divide by 8x squared minus 5 whole to the power of 4 bracketல 8x squared minus 12x squared நம்மளுக்கு கிடைக்கிறது minus 4x squared next plus 30x then minus 5. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.